டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னா அதுல மெயினான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். இந்த நல்லா போயிட்டு இருக்க லைஃப்ல இருக்கும் போதே வேற ஒருத்தர் மேல அட்ராக்ட் ஆகி இந்த லைஃபை பிரச்சனைக்கு ஆகுறாங்க. அவங்க உடனே என்ன பண்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட் மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் மெயின்டெனன்ஸ் கேஸ்னு போடுறாங்க. அதுல ஒரு அமௌண்ட் வருது பாருங்க, அதை வச்சு 2 பேரும் ஒரே அட்வொகேட்டை கூட அப்பாயிண்ட் பண்றாங்க. இப்போ டிவோர்ஸ் வேணுங்கிறவங்க வந்து வேணான்னு சொல்றவங்க மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் இந்த மாதிரி பொய்யான புகார்கள் தான் தருவாங்க அப்படின்னு சொல்லி, அது பொய் நிரூபிக்கப்பட்டா இந்த டிவோர்ஸ் வேணும்னு சொல்றவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனைகள்லாம் கிடைக்கும் மேம்? அதுக்கான சட்டங்கள்லாம் என்னென்ன? ஆக்சுவலி நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க டிவோர்ஸ் இஸ் a solution, டிவோர்ஸ் இஸ் a beginning. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா 10 வருஷம் லவ், 5 வருஷம் லவ், 15 வருஷம் லவ்லாம் இந்த பிரச்சனைகள் வரும்போது திரும்பி பார்த்தா 10 வருஷம் லைஃப் இருக்கு உங்களுக்கு. அது நடந்த ஒரு நல்ல விஷயம் கூட உங்களுக்கு ஞாபகம் வராதா? பட் இன்னைக்கு பாதிக்கப்படுறது ரியல் சஃபரர் யாருன்னு பார்த்தோம்னா அந்த குழந்தைங்க தான். இன்னைக்கு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா சின்ன வயசுலேயே அந்த குழந்தைங்க இந்த மாதிரி அண்டர்கோ பண்றது, இந்த பாசத்துக்காக ஏங்கின ஒரு விஷயம் எல்லாமே அவங்கள நாளைக்கு கிரிமினல்ஸாக சேஞ்ச் பண்ணும். சந்தேகப்பட்டு நீ சும்மா என்ன சந்தேகப்பட்டு இருக்கிறது, நான் பேசாம அப்படியே ஆயிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஆகிற கேசஸும் இருக்கு. இன்னும் சில கேசஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடக்கும், நல்லா போயிட்டு இருக்க லைஃப்ல வெளில போனோம் போது அவங்களே வந்து பேசுவாங்க, உங்களுக்கு இந்த அமௌண்ட் நான் செட்டில்மெண்ட் கொடுத்துறேன், எனக்கு மியூச்சுவல் கொடுத்துரு. சில பேர் கூகுள்லாம் பார்த்துட்டு இது எவ்வளவு நாள் ஆகும், இது என்ன ஆகும், எங்களுக்கு இதை மட்டும் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருங்க, இந்த ப்ரொசீடிங்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. எங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபே சேர்ந்து வந்து டிவோர்ஸ்க்காக கேட்கறதும் இருக்கு. இன்னும் வர்ஸ்ட் கேஸ் என்ன, அப்ப டவுரி கொடுக்கறதும் தப்பு இல்ல மேம். அப்ப வந்து பெண் வீட்டார் மேல ஏதாவது சட்டங்கள்? அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். நீங்க ஹேண்டில் பண்ண கேசஸ்லேயே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் டிவோர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு மக்கள் பார்வையிலிருந்து அது ஒரு சின்ன சின்ன விஷயமா தெரிஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது நீங்க கேசஸ் ஹேண்டில் பண்ணிருக்கீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சின்ன சின்ன விஷயம்ன்றதை தாண்டி பார்த்தீங்கன்னா, நீ காமனா எந்த விஷயத்துக்காக ஒரு டிவோர்ஸ் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது வந்து ரெஸ்பெக்ட் ஆஃப் மென் ஒரு விமன் அப்படிங்கிற மாதிரி 2 பக்கமும் நிறைய நடக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஏன்னா முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒரு மேரேஜ் லைஃப் நல்லா போகும், அந்த மேரேஜ் லைஃப் வந்து ஏதோ ஒரு ஃபெயிலியர்ல போய் டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் வற்புறுத்தி வீட்டில் வந்துட்டு செகண்ட் மேரேஜ் அப்படிங்கிறத ஒன்று பண்ணி வைக்கணும். சில பேருக்கு குழந்தை இருக்காங்க, முன்னாடிலாம் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் ஆகுது அப்படின்னா அரேஞ்ச் மேரேஜ் ஒரு வருஷத்துக்குள்ளே 6 மாசத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னு என்ன சொல்லுவாங்க, இப்போ தானே புதுசாக கல்யாணம் இருக்கு, ஸோ போக போக அந்த விஷயம் சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுப்பீங்கன்ற மாதிரி 2 வருஷம் 3 வருஷம் போக அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்தோடனே குழந்தைக்காக உங்க லைஃபை லீட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஆகும். ஸோ அப்போ சகிப்புத்தன்மையும் இதுவோ எல்லாமே ஜாஸ்தி இருந்தது. அதுக்கப்புறம் அது எப்படி ஒரு கைண்ட் ஆஃப் டிரான்ஸ்மிஷனுக்கு வந்துச்சு அப்படின்னா, லைக் எல்லாருமே லைஃபை முடிச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஓகே அது ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி லைஃபை குழந்தைய பத்தி கூட யோசிக்காம லைஃபை முடிச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போனாங்க. இப்போ அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, எஸ் லைக் ஒரு லைஃப் நல்லா போகுது, அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை, அது நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு. அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா ஓகே ஒரு டிவோர்ஸ் போறாங்க அப்படின்னு. ஆக்சுவலி நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க டிவோர்ஸ் இஸ் a solution, டிவோர்ஸ் இஸ் a beginning actually. ஓகே ஏன்னா இதனால நிறைய பிரச்சனைகள் வரும். நிறைய பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, அகைன் அடுத்த லைஃப்குள்ள போகும்போது இதுல சில பேர் யாராவது ஒருத்தர் சொல்லி காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அங்கே பிரச்சனை ஆயிடும். நீ என்ன பண்ணன்னு தெரியல, இதே மாதிரி தான் பண்ணி, அதனால தான் ஃபர்ஸ்ட் லைஃப் உனக்கு ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னு சொல்லி காமிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த வாழ்க்கை இன்னும் நரகமா போயிடும். சில பேருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கா கிடைப்பாங்க, சில பேருக்கு வந்துட்டு இந்த நிஜமாவே பிரச்சனையாகி புரிஞ்சுக்கிறவங்க லைஃப்ல வரலாம். ஃபர்ஸ்ட் லைஃப் பெரிய ஃபெயிலியரா இருந்திருக்கலாம். இதற்கு வந்துட்டு லவ் மேரேஜ் ஒரு விதிவிலக்கு கிடையாது. ஏன்னா அரேஞ்ச் மேரேஜ் தான் வந்துட்டு அது எப்படி இருந்துச்சுன்னா, அரேஞ்ச் மேரேஜ் ஒரு காலத்துல பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்கன்னா, அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சிருவாங்க, என்ன பிரச்சனையும் நாங்க கூட வந்து நிக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் லவ் மேரேஜா நாங்களாம் வந்து நிக்க முடியாது, நீ தேர்ந்தெடுக்கிற லைஃப் நீ பாத்துக்கோன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா லவ் மேரேஜ்ல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குப்பா, என்ன ஆனாலும் அவங்க வந்து ஒண்ணு சேர்ந்துறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா 10 வருஷம் லவ், 5 வருஷம் லவ், 15 வருஷம் லவ்லாம் இந்த பிரச்சனைகள் வரும்போது திரும்பி பார்த்தா 10 வருஷம் லைஃப் இருக்கு உங்களுக்கு. அதுல நடந்த ஒரு நல்ல விஷயம் கூட உங்களுக்கு ஞாபகம் வராதா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இருக்கு. சரி ஓகே, இப்போ சொல்லுவாங்கல்ல நத்திங் கேன் பி டிசைடட் ஓவர் அ கப் ஆஃப் காஃபி. எப்படிங்க ஒரு லைஃப் பார்ட்னரையே நீங்க ஒரு காஃபியோ ஒரு பஜ்ஜி டைம்லயோ நீங்க வந்துட்டு செலக்ட் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி ஏதோ ஒரு இதனால மேபி அவங்க சில டெஃபினிஷனு, அவங்க வந்து பார்க்க அழகா இல்லை, நான் ஒல்லியா இருக்கேன், அவங்க குண்டா இருக்காங்க, ஸோ என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சு டிவோர்ஸ் போவாங்க. அதுக்கப்புறம் என்னாங்கன்னா வெளியே ஒரு லைஃப் கிடைக்கும், அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணிப்பாங்க. இல்லை வெளியே வேற யார் மேலேயாவது அவங்க நினைச்ச ஃபீச்சர்ஸ்ல யார்கிட்டயாவது அவங்க அட்ராக்ட் ஆகலாம், அதை வச்சு அவங்க வந்து அடுத்தது மேரேஜ் பண்ணிக்கலாம் அவங்கள. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அங்கே நடந்தது இல்லையா. பட் இப்போ ரொம்ப கஷ்டத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நல்லா போயிட்டு இருக்க லைஃப்ல இருக்கும் போதே வேற ஒருத்தர் மேல அட்ராக்ட் ஆகி இந்த லைஃபை பிரச்சனைக்கு ஆக்குறாங்க. புரியுது. அது எப்படி இருக்குன்னா, லைக் ஃபைண்டிங் ரீசன்ஸ். ஓகே நல்லா போகும் லைஃப், சின்ன சின்ன தொட்டதுக்கெல்லாம் குத்தம், ஓகே தொட்டதுக்கு எல்லாம் பிரச்சனை அப்படின்ற மாதிரி தேவையில்லாம பிரச்சனையை பெருசாக்கி ஒரு கட்டத்துக்கு மேல வெறுக்கிற அளவு கொண்டு வந்து டிவோர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லைஃப்குள்ள போறது பாக்குது. அதை விட எக்ஸ்ட்ரீம் இப்போ எப்படி ஆகுது பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைஃப்குள்ள
ஹஸ்பண்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து வெளியில எங்கேயாவது ஒரு யாருக்கு மேலேயாவது ஒரு அட்ராக்ஷன் வருது, யாருக்கூட ஒரு இல்லீகல் அஃபேர், திருமணத்தை தாண்டி ஒரு உறவு ஏற்படுதுன்னா என்ன ஆகுதுன்னா அவங்க ஹஸ்பண்ட் கூட பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கும் போது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா சில கேசஸ், எல்லாரும் இப்ப நம்ம பேசுறது எல்லார பத்தியும் கிடையாது, இந்த மாதிரி பண்ற சில பேரை பத்தி தான். அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் ஆகுதுன்னா அவங்க உடனே என்ன பண்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட் மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் மெயின்டெனன்ஸ் கேஸ்ன்னு போடுறாங்க. அதுல ஒரு அமௌண்ட் வருது பாருங்க, அதை வச்சு 2 பேரும் ஒரே அட்வொகேட்டை கூட அப்பாயிண்ட் பண்றாங்க. ஓகே, எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல அதை வச்சு இங்க சார்ஜஸும் கொடுக்குறாங்க. ஓகே, அந்த மாதிரி கேசஸும் இன்னைக்கு நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கு. அதான் நான் எக்ஸ்ட்ரீமா நான் சொல்றேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயங்கள். ஏன்னா இதுல அகைன் இதுல மேரேஜ், லவ் மேரேஜ் விதிவிலக்கு கிடையாது. சரி ஓகேங்க, ஒரு அரேஞ்ச் மேரேஜ்ல தான் ஏதோ ஒண்ணு, இதுவே அக்செப்டபிள் கிடையாது. பிடிக்கல, எனக்கு வேற ஒருத்தர் பிடிச்சி போச்சு, நான் டிவோர்ஸ் வாங்குறேன்றது இல்லாம 5 வருஷம் 10 வருஷம் லவ் மேரேஜ் கூட அவ்வளோ ஒருத்தர் அன்யூனியமா இருந்த லைஃப் கூட இன்னைக்கு அது எப்படி டக்குன்னு வேற ஒருத்தவங்க இங்க இல்லாதது என்ன அங்க அட்ராக்ட் ஆகுறாங்கன்ற ஒரு விஷயம் தான் தெரிய மாட்டேங்குது. அதுக்கு மெயினா எப்படி பார்த்தோம்னா மானிட்டரியும் வைஸும் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஓகே ஓகே, ஏன்னா லவ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள பெருசா கமிட்மெண்ட் இருக்காது. ஓகே, இந்த காலத்துல வந்து லவ் பண்ணும்போதே நிறைய வாங்கி தரணும் வைக்கணும்ன்ற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் லவ் பண்ணும்போது அந்த ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கும், அந்த ஒரு இன்துவா அந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும். பட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த மானிட்டரி விஷயம்ன்றது தேவைப்படும். அப்போ ஒருத்தர் சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னும் போது அங்க பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். ஸோ வெளியே யாராவது ஒருத்தரவங்க அவங்க அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணி அவங்க பாக்குறப்போ என்ன ஆகும்னா அங்க அவங்களோட அட்ராக்ஷன் எல்லாம் போகும், இந்த லைஃப் மேல வெறுப்பு வர ஆரம்பிக்கும். ஓகே ஓகே ஓகே, மற்றது எப்படி ஒரு சின்ன மணி விஷயத்துக்காக நம்ம சொல்றப்ப அவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு அங்கே அட்ராக்ஷன் ஏற்பட்டு அவங்க வெளியில போறது உண்டு. இன்னும் சில கேசஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும், நல்லா போயிட்டு இருக்க லைஃப்ல வெளில போனோம் போது அவங்களே வந்து பேசுவாங்க, உனக்கு இந்த அமௌண்ட் நான் செட்டில்மெண்ட் கொடுத்துறேன், எனக்கு மியூச்சுவல் கொடுத்துரு. இந்த மாதிரி கேசஸும் இங்க இருக்கு. ஏன்னா நம்ம டிவோர்ஸ்னு போனோம் அப்படின்னாலே நமக்கு இங்க கண்டெஸ்டட் டிவோர்ஸ், மியூச்சுவல் டிவோர்ஸ்னு 2 சொல்லுவோம். ஓகே, இன்னொன்று ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ், அதுவும் நான் சொல்றேன். ஓகே, கண்டெஸ்டட் டிவோர்ஸ் அப்படின்னா எய்தர் ஸ்பௌசஸ் யாராவது ஒருத்தர் வாழ விருப்பம் இருக்கும், யாராவது ஒருத்தருக்கு வாழ விருப்பம் இருக்காது. எனக்கு வாழ விருப்பம் இல்லைன்றவங்க போயிட்டு அங்கே டிவோர்ஸ் ஃபைல் பண்ணுவாங்க, இந்த ரீசன்னால டிவோர்ஸ் போடுறேன் இந்த மாதிரி. அப்புறம் ஒன்றுனா கேசஸா மேபி நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். ஓகே, ஸோ போகும்போது அவங்க போய் கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, ஆப்போசிட்ல இருக்கவங்க டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன்னு இருப்பாங்க, அங்கே கவுன்சிலிங் பெரிய ரோல் பிளே பண்ணும். ஓகே, அதுக்கப்புறம் எல்லா டிசைட் ஆகிறத வச்சு அங்கே டிவோர்ஸ் கிடைக்குதா இல்லையான்றது ஒரு விஷயம் இருக்கு. இல்லை டிவோர்ஸ் கிராண்ட் ஆகலை அப்படின்னா கோர்ட் என்ன பண்ண முடியும், டிவோர்ஸ் கிராண்ட் ஆகலன்னு தான் சொல்ல முடியும். நீ போய் வாழ்ந்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. as per court still this marriage is valid அப்படிங்கறது மட்டும் தான் அங்க சொல்ல முடியுமே தவிர்த்து வாழ்ந்தே ஆகணும்னு யாராலையும் அங்க எதுவுமே கட்டாயப்படுத்த முடியாது. இன்னொன்று மியூச்சுவல் டிவோர்ஸும் இன்னைக்கு நடக்குது. ஓகே, நான் ஒரு லைஃபை தேடிக்கிட்டு நீ ஒரு லைஃபை தேடிக்கோ, 2 பேரும் சேர்ந்து பிரிஞ்சிடலாம். இல்ல என்னால இதுக்கு மேல உன் டார்ச்சர் அனுபவிக்கவே முடியாது, நம்ம லைக் வந்துட்டு பிரிஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி மியூச்சுவல் டிவோர்ஸ். இன்னைக்கு வரவங்களே எப்படி ஆகுதுன்னா, முன்னெல்லாம் ஒரு கடத்துக்கு முன்னாடி கிளைண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா நம்ம உட்கார வச்சு பேசணும்னா மைண்ட் ஓப்பனா இருக்கும் அவங்களுக்கு, என்ன சொல்ல வரோன்ற. சில பேர் அதெல்லாம் மாறி எல்லாம் போயிருக்காங்க. இப்பெல்லாம் எப்படின்னா எங்களுக்கு இது வேணுங்க, எவ்வளவு நாள் ஆகும், சில பேர் கூகுள்லாம் பார்த்துட்டு வந்துருவாங்க. ஓகே ஓகே, இது எவ்வளவு நாள் ஆகும், இது என்ன ஆகும், எங்களுக்கு இதை மட்டும் ப்ராசஸ் பண்ணி கொடுத்துருங்க, இந்த ப்ரொசீடிங்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. எங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபே சேர்ந்து வந்து டிவோர்ஸ்க்காக கேட்கறதும் இருக்கு. இன்னும் வர்ஸ்ட் கேஸ் என்னன்னா, கண்டெஸ்டட் டிவோர்ஸ் சொன்னேன் இல்லையா, ஒருத்தவங்களுக்கு வாழ விருப்பம் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு வாழ விருப்பம் இருக்காது. வாழ விருப்பம் இருக்கவங்க அந்த மாதிரி கேசஸ்ல போயிட்டு ரெஸ்டிடியூஷன் ஆஃப் கான்ஜுகல் ரைட்ஸ் போடுவாங்க, என் கூட திரும்ப வந்து வாழ சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரீயூனியன் பெட்டிஷன் சொல்லுவாங்க. அவங்க அந்த மாதிரி கேசஸ் ஃபைல் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மாதிரி இருக்கும்போது பட் இன்னைக்கு பாதிக்கப்படுறது ரியல் சஃபரர் யாருன்னு பார்த்தோம்னா அந்த குழந்தைங்க தான். இன்னைக்கு குழந்தைங்க இருக்காங்கன்ற கூட யாரும் யோசிக்கிற இல்லையா? இல்ல, சில இடத்துல நிஜமாவே அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா டவுரி ஹராஸ்மெண்ட் நடக்கும், நிறைய அபியூஸ் நடக்கும், டொமஸ்டிக் வயலன்ஸ் கீழே நிறைய நடக்கும். அந்த மாதிரி கேசஸ்ல நிஜமா டாலரேட் பண்ணவே முடியாது. பட் இந்த இல்லீகல் அஃபேர் மாதிரியான விஷயங்கள்ல இல்ல ப்ராப்பரா வந்து குழந்தைய வந்து டேக் கேர் பண்ணாம இருக்க விஷயத்துல அந்த மாதிரி இருக்கும்போது அட் எண்ட் ஆஃப் த டே பாதிக்கப்பட போறது இங்க குழந்தைங்க மட்டும்தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த சைக்கலாஜிக்கல் ட்ராமா எல்லாமே ஆகும்போது நாளைக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு வீட்டில் இப்போ எடுத்துக்கோங்களேன், ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு அப்பா அந்த அம்மாவை ரொம்ப கொடுமைப்படுத்தியே அடிச்சு வச்சிருக்காருன்னா அதை பாக்குற குழந்தைக்கு என்ன ஆகும்னா, ஆண் குழந்தை என்ன ஆகும், ஓ ஆம்பளைங்கன்னா இப்படிதான் இருக்கணும் போல அப்படின்னு அந்த மேல் சாவனிஸ்ட் ஆட்டிடியூட்க்கு வந்துருவாங்க. கூட போறவங்களை அடக்கி வைக்கிறது, தன்னோட ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸை அடக்கி வைக்கிறது, தனக்கு வரப்போற வைஃபை அடக்கி வைக்கிறது, அந்த மாதிரி ஆயிடும். பெண் குழந்தைங்களுக்கு ஆண்கள் மேலே வெறுப்பு வர ஆரம்பிச்சு. கண்டிப்பா. ஓகே, இன்னும் ஒரு சில கேசஸ்க்கு எக்ஸ்ட்ரீமா பாத்தீங்கன்னா, இன்னைக்கு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா சின்ன வயசுலயே அந்த குழந்தைங்க இந்த மாதிரி அண்டர்கோ பண்றது, இந்த பாசத்துக்காக ஏங்கின ஒரு விஷயம் எல்லாமே அவங்கள நாளைக்கு கிரிமினல்ஸா சேஞ்ச் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்னைக்கு வந்து டிவோர்ஸ் ஆகுது அப்படின்னா அதுல மெயினான ஒரு விஷயம் வந்து இன்னைக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், திருமணத்தை தாண்டிய ஒரு உறவுனால எப்படின்னா நல்லா இருக்க ஒரு லைஃபும் இதனால ஸ்பாயில் ஆகுது. இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்னா சில ஆண்கள் வந்து அந்த பெண்களை எதுவுமே அடுத்து அச்சீவ் பண்ண விட மாட்டாங்க, வேலைக்கு போக விட மாட்டாங்க. ஓகே,
நீ வேலைக்கு மேபி அவங்க வந்து நான் கொஞ்சம் டஸ்கி டோன்ல இருக்கேன், நீ நல்ல கலரா இருக்க, நீ எங்கேயாவது போனீங்கன்னா இது எப்படின்னா சந்தேகப்பட்டு நீ யாரையாவது பார்த்தவனே யாராவது உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிட்டா நிஜமே அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. இன்னும் சில கேசஸ்ல எப்படி ஆகும்னு பாத்தீங்கன்னா சந்தேகப்பட்டு நீ சும்மா என்ன சந்தேகப்பட்டு இருக்கிறது, நான் பேசாம அப்படியே ஆயிட்டு போறேன். ஓகே 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 அப்படின்ற மாதிரி ஆகிற கேசஸும் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ் நமக்கு நிறைய இருக்கு. அதுல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் பிளேஸ் அ பெரிய ரோல் லைக் இன் கெட்டிங் டிவோர்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது நீங்க சொன்னீங்க மேம், இப்போ டிவோர்ஸ் வேணுங்கிறவங்க வந்து வேணான்னு சொல்றவங்க மேல டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் இந்த மாதிரி பொய்யான புகார்கள்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்லி, அது பொய் நிரூபிக்கப்பட்டா இந்த டிவோர்ஸ் வேணும்னு சொல்றவங்களுக்கு எந்த மாதிரி தண்டனைகள்லாம் கிடைக்கும் மேம்? அதுக்கான சட்டங்கள்லாம் என்னென்ன இருக்கு? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 2 years ஆஃப் பனிஷ்மெண்ட்டும் இந்த இடத்துல இருக்கு. ஓகே, ஏன்னா டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமா இருந்ததுன்னா, அதாவது பிசிக்கல் அபியூஸ் வந்து அடிக்கிறது, உதைக்கிறது, ரத்தம் வர மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா இமீடியட் எஃப்ஐஆர் கேன் பி ஃபைல்டு. அந்த பர்சன் ஜெயிலுக்கு வரைக்கும் கூட போகலாம். ஓகே, பட் இன்னைக்கு லைக் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆகல கேசஸ்ல சில கேசஸ் வந்துட்டு இந்த இடத்துல லைக் இது ஏன்னா டிவோர்ஸ் இப்போ சில பெண்களும் என்ன பண்றாங்கன்னா டிவோர்ஸ் கேட்பாங்க, கேட்டோடனே கொடுக்கலையா அப்ப நான் அவனை அலைய விடுறேன் பாருன்னு சொல்லி டொமஸ்டிக் வயலன்ஸும் மெயின்டெனன்ஸும் ஃபைல் பண்ணுவாங்க. ஹஸ்பண்ட் மட்டும் இல்லாம ஹஸ்பண்ட் குடும்பத்தாரையும் உள்ள இழுத்து விடுவாங்க, மாமனார் மாமியார் நாத்தனார் எல்லாரையும் உள்ள இழுத்து விடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்கொயரி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க ப்ராப்பரா ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எனிவே ஷில் பி வாண்ட் இயர் அந்த இடத்துல. ஓகே, டு அன் எக்ஸ்ட்ரீம் அந்த மாதிரி ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு இருக்க ஒரு விஷயத்த சில பேர் மிஸ்யூஸும் பண்ணிக்கிறாங்க. அதனாலதான் ரியலா சஃபர் ஆகிறவங்க ஒரு வாய்ஸ் கூட வெளியில கேட்காமயே போகுது இன்னைக்கு. ஓகே மேம், இப்போ ஹராஸ்மெண்ட் கேஸாக இருக்கட்டும், இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸாக இருக்கட்டும், இல்லை டவுரி ஆக்டாக இருக்கட்டும், இது எல்லாமே இருக்கும்போது மாப்பிள்ளையை மட்டும் தான் குற்றம் சாட்ட முடியுமா, இல்லை அவங்க அம்மா அப்பா அதோட நின்றுமா, இல்லை அதை தாண்டி இன்னும் நிறைய பேர் அதில் பாதிக்கப்படும் குற்றவாளியாக இருப்பாங்க? இந்த டவுரி ஹராஸ்மெண்ட், இந்த டவுரிங்கிறது கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. ஓகே, இந்த டவுரி ஹராஸ்மெண்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா எஸ் மாப்பிள்ளை வீட்டார் எல்லாருமே அந்த இடத்துல, அதாவது ஹஸ்பண்ட், மாமனார் மாமியார் நாத்தனார் இவங்க எல்லாரையுமே அந்த இடத்துல வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணலாம் அந்த இடத்துல. அதுதான் தட் இஸ் டொமஸ்டிக் வயலன்ஸ் அண்டர் ஒன் ரூஃப். டொமஸ்டிக் அந்த வீட்டுக்குள்ள அந்த குடும்பத்து சர்க்கிள்குள்ள யார் யார் இருக்காங்களோ எவ்ரிவன் கேன் பி இன்க்ளூடட் அதுல. ஓகே, ஆனா சும்மாவே சில பேர் இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்க. நிஜமாலே அவங்களால கொடுமைகள் நடந்திருந்தா, அவங்க டார்ச்சர்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் அவங்களும் இதுல இன்க்ளூட் பண்ணலாம். ஓகே மேம், அப்ப டவுரி கொடுக்கறதும் தப்பு இல்ல மேம்? அப்ப வந்து பெண் வீட்டார் மேல ஏதாவது சட்டங்கள்? இது வரைக்கும் அது எப்படி ஆகுதுன்னா, இங்க டவுரி டிமாண்ட்னு வரும்போது தான் உங்களுக்கு பிரச்சனைகள் நடக்குது. ஓகே, அது அவங்களா வாங்கிக்கும் போது அப்படி யாருமே இல்லை. இது வந்து ஒரு கௌரவமான ஒரு ப்ரைடு ஃபேக்டரா தான் இன்னைக்கு பார்க்க முடியுது இல்லையா? அது எப்போ ஒருத்தவங்க கேட்டு டார்ச்சர் பண்றாங்களோ அன்னைக்கு தான் இது ஒரு பெரிய கிரைமாவே இந்த இடத்துல பார்க்கப்படுது இந்த இடத்துல. பட் யூஸ்வலா நம்ம சொல்றது வந்து பிரைப் ஒரு டவுரி கொடுக்கறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு. பெண் வீட்டார்ல இருந்து டவுரிஸ் கொடுக்குறாங்கல்ல மேம், அது வந்து பணமாவோ இல்லை பொருளாவோ தருவாங்க மேம். அது வந்து நம்ம கோர்ட்ல சப்மிட் பண்ணி அதை ப்ரொடியூஸ் பண்ணி இது வந்து ப்ரூவ் பண்றது வந்து நடைமுறையில ஏதாவது சிக்கல் இருக்கா மேம்? அதெல்லாம் நடைமுறை சிக்கல்னு கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நகை வாங்கின பில்ஸ் வச்சிருப்பாங்க. சில பேர் அந்த கல்யாணத்துல எடுத்த போட்டோஸ் இருக்கும்ல, என்னெல்லாம் அவங்க சீர்வரிசையில வச்சாங்கன்ற போட்டோஸ் இருக்கும்ல, அது எல்லாமே அவங்க ரெக்கார்டிக்கலா ப்ரூவ் பண்ணிட்டா கண்டிப்பா ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல்ஸ்னு சொல்லி அவங்க என்னென்ன கொடுத்தாங்களோ அது எல்லாமே அந்த இடத்துல அவங்களுக்கு திரும்ப கிடைக்கும். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.